மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அமலாக்கத்துறை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சமீபத்தில் ஜாமீனில் விடுதலையானார். இதன் பிறகு இன்றைய தினம் அந்த வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணைக்காக இன்று ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சென்னை முதன்மை அமர் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் இன்று செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். அப்போது சாட்சி கூண்டில் அவர் நிற்க வைக்கப்பட்ட போது நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது ஏற்கனவே இந்த வழக்கில் உத்தரவிட்டபடி இன்று தடய அறிவியல் துறையின் உதவி இயக்குனர் மணிவண்ணன் இன்று ஆஜராகவில்லை. அதற்கு காரணத்தை கேட்கும் போது அவர் இன்று உடல்நிலை சரியில்லை என்பதால் இன்று ஆஜராக முடியவில்லை என்று இமெயில் மூலமாக அவருடைய தகவல் அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள நீதிபதி கார்த்திகேயன் மறுத்துவிட்டார். எனவே இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அன்றைய தினம் அவரை ஆஜர்படுத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதே போல இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை 3 மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. எனவே இந்த வழக்கின் விசாரணை துரிதமாக நடத்த வேண்டும். எனவே வழக்கு விசாரணையை நீண்ட நாள் தள்ளி வைக்க முடியாது என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அன்றைய தினம் செந்தில் பாலாஜி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.